வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது கடைசியா இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்ச சம்பவம். இதுல இன்னைக்கு நாம இந்த முக்கியமான விஷயம், அந்த ஷியா சுன்னி பிரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு லெட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த ஹதீஸ் பார்ப்போம். அந்த ஹதீஸுக்கு அப்புறம் அந்த ஹதீஸ்ல என்ன பிரச்சனை வருதுங்கிறது பார்ப்போம். இதுல வந்து ஷியாக்களுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த எழுதுகோலை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்திருந்தா அவர் கண்டிப்பா எனக்கு அப்புறம் அலி கலீஃபாவா வரணும், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் தான் ஆட்சி செய்யணும்னு எழுதி கொடுத்திருப்பாங்க. இவங்களுடைய வாதம். சுன்னத் ஜமாத்துடைய நம்மளுடைய வாதம் என்ன அப்படின்னா, இல்ல அபூபக்கருக்கு தான் எழுதி கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய வாதம். ரெண்டுமே யூகம் தான். இந்த இடத்துல எது கரெக்ட்னு கேட்டா ரெண்டுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கும் வசியத் செய்யல. ஏன்னா அந்த அளவுக்கு சுயமா முடிவெடுக்க தெரியாத ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கல. அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி இருக்காங்கிறது. அதனால முதல்ல அந்த ஹதீஸ் பார்த்துட்டு அதுல வரக்கூடிய விமர்சனங்கள் ஷியாக்கள் என்ன வைக்கிறாங்க, அந்த விமர்சனங்கள் சரியா இல்ல அது தப்பா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த ஹதீஸ் பார்த்தோம் அப்படின்னா, புகாரில 4431 4432 ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் வந்து வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறப்பின் வேதனை அதிகமாகியது. அந்த கடைசி நேரத்தில் வேதனை வந்து அதிகமாகுது. என்னிடம் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு ஒரு கடிதம், உங்களுக்கு ஒரு வசியத்தை வந்து எழுதி கொடுக்கிறேன், அதன் பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு ரேட்டு கொண்டாங்க, எழுதி கொடுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப இந்த கண்டிஷன் பார்த்தா தெரியுமில்ல, பேஷண்ட்டுடைய கண்டிஷன் ரொம்ப பலவீனமான நிலைமையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேதனை உணர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மிடம் தான் அல்லாஹ்வின் வேதம் இருக்கிறது, நமக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மகிட்ட தான் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குல்ல, நமக்கு அதுவே போதும், ரசூலுல்லாஹ்வை சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா எழுதுறது ஒரு மேட்டரா டாப்னு. ஆனா எழுதுறது நம்ம காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. எலும்புல எழுதுறது சாதாரண விஷயமா, செதுக்கணும். அதாவது ஒரு கல்லுல சிற்பி செதுக்கிற மாதிரி செதுக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு சிரமமான வேலை. இதுல இருந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ் எழுதணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுத தெரியுங்கிறது இதுல இருந்து உருவாகுது. ரசூலுல்லாஹ் வந்து எழுதுறவரை கூப்பிடுங்க, ஒரு எழுத்தாளரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடல. நான் சொல்றேன் இவர் எழுதட்டும் அப்படின்னு சொல்லல, நான் எழுதி தரேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஏடையும் இதையும் கொடுங்க, நான் எழுதி தரேங்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து சிரமப்பட்டு எழுதுவார்ல, அந்த சிரமம், ரசூலுல்லாஹ் வந்து பேசுற சிரமம். இந்த போலீஸ்லயே பாருங்க, அந்த அடிபட்டு ஏதாவது இது பட்டிருப்பாங்க, போய் வாக்குமூலம் வாங்குறது போவாங்க, பக்கத்துல டாக்டர் இருந்தா நம்பர் வேணா விடுங்க, சிரமமா படுறேன் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி வெறும் கேஷுவலா ரசூலுல்லாஹ்வுடைய வலியை உணர்ந்ததுனால, அந்த முகப்பத்துல அதுக்கு எடுத்து விடுறதுக்காக கிடையாது. ஏதோ பின்னாடி யாராவது விரும்புவாங்களா ரசூலுல்லாஹ் வந்து மரணிப்பாங்கன்ட்டு? எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, உமர் ரலியல்லாஹு என்ன நினைச்சிருப்பாங்க, நோய் ரெடி ஆயிருவாங்க, 2 நாள்ல ரெடி ஆயிருவாங்க. ஏன்னா அபூபக்கர் தான் உணர்ந்தார் ரசூலுல்லாஹ் மரணிப்பாங்கன்ட்டு. அழுவது யாரு? அபூபக்கர் தான். உமர் வந்து அழுவல, பின்னாடி தான் அபூபக்கர் வந்து சொல்றாரு அன்னைக்கே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, முதல்ல அதிர்ச்சியானது யாரு? ரசூலுல்லாஹ் மரணிச்ச உடனே ஸ்தம்பிச்சு போனது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவர் தான் ஒத்துக்கல, ரசூலுல்லாஹ் எப்படி மரணிப்பாங்க, அவங்க எந்திரிப்பாங்க, தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப புரிஞ்சுங்க அவர் எண்ணம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ் மரணிக்க போறாங்க, ஒரு வசியத்தை எழுத போறாங்கிற சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்காது. நோயாளியை ஏன் தொந்தரவு பண்ணோம், எந்திரிச்சு நல்லா எழுதுட்டுமே, ஒரு 4 நாள் கழிச்சு எழுதுட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பேசியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கருத்து சொன்ன உடனே மக்கள்லாம் நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க, ஆளாருக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே இது ஒரு பிரச்சனை வந்து எப்பயுமே நடக்கும், ஒரு ஜமாத்துலங்கும் போது ஒரு பிரச்சனை நடக்கும். 2 டீமா வந்து டக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க. சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 2 டீமா வந்து பிரிஞ்சு, சில பேர் உமர் சொல்றதான் கருத்து அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து, சில பேர் வந்து என்ன இல்ல என்ன இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கேட்கறத கொடுத்துருக்கணும், எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இது வந்து 2 பிரச்சனையா வருது. அதனால வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, என்னை விட்டு எழுந்து போங்க, இந்த மாதிரி சர்ச்சை என் பக்கத்துல இருந்துட்டு இந்த மாதிரி சச்சரவை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாங்க. அது பின்னாடி வந்து இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்து இந்த சச்சரவு பண்ணக்கூடாது, இது வந்து தப்புங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க பண்ணதுதான் தப்பே தவிர உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணது தப்பு கிடையாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி ஆளு. ரசூலுல்லாஹ் ஏதாவது பேசினாலும் ரசூலுல்லாஹ் ஐடியா கொடுக்கிற பொசிஷன்ல ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ் எல்லாரும் ஐடியா கொடுக்கவும் கூடாது, கொடுத்தா தப்பு. ஆனா தினமும் இரவு இஷா தொழுகைக்கு அப்புறம் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் தூங்கிடுங்க, சைத்தானுடைய கெட்ட வேலையை ஈடுபடுத்திடுவோம் அப்படிங்கிற கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா தீனுடைய விவகாரங்கள் பேசுறதா இருந்தா நீங்க தூங்காம இருக்கலாம். எப்பயுமே இஷா முடிஞ்சு அபூபக்கர், உமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் ஆட்சி சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் நடத்துவாங்க. அப்போ ரெகுலர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலோசனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறது ரெகுலர். ஆனா மற்ற ஆட்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஓ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொல்றாங்க, சோ நமக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு, நாமளும் கருத்து சொல்றதுக்கு தகுதி படைச்சவங்க நினைச்சிட்டு வர்றாங்க. ஆனா அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை, சச்சரவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணல, பின்னாடி இருக்கிற மக்கள் வந்து கூச்சல் பண்றாங்க. அப்ப அதுல 2 குரூப் ஆனங்காட்டி ரசூலுல்லாஹ் என்னங்கறாங்க, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எழுத நினைச்ச லெட்டரை விட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. பின்னாடி சொல்றாங்க, இந்த கர்பலாவுடைய போருக்குள்ள நேரத்துல எல்லாம் இவங்க இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இதை வச்சு யூகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மரணத்துக்கு அப்புறம் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் மேல ஏராளமான வன்மை, அதாவது ஏராளமான சிரமங்கள் வந்து அவங்க மேல வந்து சாட்டப்படுது. அப்போ இந்த பனு உமையாக்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்போது ஒரு இஷ்யூ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த லெட்டரை வந்து தடுத்து விட்டது யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இந்த லெட்டர் மட்டும் அன்னைக்கே எழுதியிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி இது வந்து அப்பவே வந்து கற்பனைகளா கதைகள் வந்து கட்டிவிடப்படுது. இது நிறைய சம்பவங்களா நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஆயிஷா ரலியல்லாஹு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு தாபீன் வந்து கேட்கிறார், நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுக்காக வசியத் ஏதாவது எனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு அலிக்காகத்தான், அலியிடம் தான் செல்ல வேண்டும் என்று வசியத் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்கறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல என் மடியில தான் உயிர் பிரிஞ்சிச்சு, எனக்கு தெரியாம எப்படி இதை வசியத் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது புகாரில 2741. அதாவது முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல எந்த கருத்து வந்துருச்சு, இந்த வசியத்து அலி ரலியல்லாஹு பேர்ல பண்ணியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் இருந்த அந்த லெட்டர் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா பண்ணியிருப்பாங்கிற அந்த கருத்து எப்போ வருது, முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே வந்துருச்சு. அதான் ஷியாக்களுடைய இன்னைக்கு மக்கீதா. அவங்க வந்து இமாமத் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. இமாமத்னா இந்த உம்மத்துக்கு வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் மட்டும் தான் தலைமை தாங்கணும், அது ஆட்சி பொறுப்பா இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியா அந்த ஆன்மீக தலைமையா இருந்தாலும் சரிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். இதை வந்து என்ன பண்றாங்க, இவங்க மறுத்து பேசுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இன்னொரு பிரச்சனையும் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு மேல தவறான காழ்ப்புணர்ச்சியும் வந்து சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு வந்து தனக்காக ஆசைப்பட்டாரு, அதுக்கு எடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி அது வந்து பயங்கரமான அவர் மேல ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. இந்த விமர்சனமும் தவறுங்கிறத இன்ஷால்லா பின்னாடி நான் அது சொல்றேன். அதே சம்பவத்துல அதே காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த லெட்டர் ஒட்டியே சொல்றேன். என்னன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நேரா அலி ரலியல்லாஹு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. வீட்டுல இருந்து நோய் விசாரிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நல்லா இருக்காங்க, முதல்க்கு இப்போ பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்துல்லா இவர் சொல்றாங்க, யாரு அப்பாஸ் சொல்றாங்க, இல்ல அப்துல் முத்தலிபுடைய முகங்கள் எனக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா தாத்தா பேரை சொல்லி சொல்றாங்க, இந்த ஃபேமிலி வந்து எப்படி மூஞ்சி இருக்குங்கிறது எனக்கு தெரியும், மரணக்கலை வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல மரணக்கலை வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன், அதை நான் கவனிச்சிட்டேன், இன்னும் 2-3 நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீ இன்னொருத்தனுடைய அடக்குமுறைக்கு கீழே நீ வந்துருவ அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு எச்சரிக்கை பண்றாங்க. வேற ஒருத்தன் உன்னைய நிர்வாகம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே இப்படி பயமா இருக்குது எனக்கு, யாராவது நம்மளை வந்து அதிகாரம் பண்ணுவாங்களோ, புதுசா யாராவது வந்து அதிகாரம் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. இவர் பயந்த மாதிரி தான் நடந்துச்சு. பின்னாடி வந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினரை அதிகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்ப கூப்பிடுறாங்க, நீ எங்களுடன் வா அப்படிங்க. அப்ப கூட யாரோ இருந்திருக்கிறாங்க, யார் கூட, அப்பாஸ் ரலியல்லாஹு கூட யாரோ இருந்திருக்கிறாங்க. சொல்றாங்க, எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அழைத்து செல், ரசூலுல்லாஹ் கிட்ட எங்களை கூட்டிட்டு போய் விடுங்க, நாங்க என்ன பண்றோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்கும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நமக்கும் ஏதாவது வசியத்து பண்ண சொல்லி, ரெண்டு தனித்தனி விஷயம். ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு அப்புறம் யாருங்கிறது ஒண்ணு, எனக்கும் ஏதாவது நமக்கும் அதாவது நம்ம குடும்பத்தினருக்கும் ஏதாவது வசியத்து ரசூலுல்லாஹ் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, வேண்டாம், நாம வந்து போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது வசியத்து செய்யுங்கன்னு சொல்லி, இல்ல பதவியில எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் இப்ப மறுத்துட்டாங்கன்னா பின்னாடி என்ன ஆயிரும், எந்த காலகட்டத்திலும் மக்கள் நம்மளை தவிர எல்லாரையும் தேர்ந்தெடுப்பாங்க, நம்மளை தேர்ந்தெடுக்கிற அந்த ஆப்ஷனே ரசூலுல்லாஹ் இவங்க மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அதனால நாம அதை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றாங்க, அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் உங்களுக்கு அப்புறம் யாருன்னு கேட்கிற ஆள் தைரியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறேன். அது எப்படி கற்பனை பண்ணுவாங்க, இதுக்கு அப்புறம் யாருங்கிறது அந்த மாதிரி நான் கேட்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி தைரியம் இல்லை, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அப்படி கேட்கிற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு வந்து இது மறுத்துறாங்க. அப்போ இந்த அடிப்படையிலும் தெரியுது, ரசூலுல்லாஹ் வந்து அலி ரலியல்லாஹு வசியத் செஞ்சிருந்தா இந்த சந்தர்ப்பத்தில் வசியத்து செஞ்சிருக்கலாம், இந்த ஹதீஸின் படி இந்த நேரத்தில் போய் அவங்க வந்து சொல்லி செஞ்சிருக்கலாம். ஆனா ஆக்சுவலா ரசூலுல்லாஹ் வந்து யாருக்குமே வசியத் செய்யல அப்படிங்கிறது தான் தெளிவான விஷயம். இது பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹ்மதுல 3356வது ஹதீஸ்ல இது வருது. அர்கம் பின் ஷர்ஜில் அப்படிங்கிறவர்கிட்ட போய் அவர் வந்து இப்னு அப்பாஸ்ட்ட கேட்கறாங்க, நான் வந்து சிரியா வரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடன் பிரயாணம் செய்றேன், எப்போ பின்னாடி பிரயாணம் செய்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வசியத் செய்தார்களா என்று கேட்டேன். யார்கிட்ட, இப்னு அப்பாஸ்ட்ட கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வசியத்தும் செய்யவில்லை அப்படின்னு யார் சொல்றா, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இது ஒரு சஹாபியுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னொரு நபி தோழர் அபி அவுஃபா அப்படிங்கிற இந்த நபி தோழர் தான் கடைசியா மரணிக்கக்கூடிய நபி தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் கிட்டத்தட்ட 75-80 வருஷம் கழிச்சு மரணிக்கக்கூடிய ஒரு நபி தோழர். இவர்கிட்ட வந்து அப்துர் ரஹ்மான் பின் அபி அவுஃபா அவங்கள்ட்ட வந்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ரத்துல் முபஷ்ஷிரா இருக்காங்க, அவங்களே போய் டவுட்டா கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு பேச்சா இருக்குது, அலிக்கு வசியத் செஞ்சிருப்பாங்க, அலிக்கு வசியத் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்து அப்துர் ரஹ்மான் பின் அபி அவுஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த தனிப்பட்ட வசியத்தும் செய்யல, வேதத்தை பற்றி பிடிக்குமாறு வேணா வசியத்தை செஞ்சிருக்காங்க, அதுதானே தவிர வேற எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. இது புகாரில 4460 2740வது ஹதீஸ்ல இந்த ரெண்டு சம்பவமும் வருது. ஆக மொத்தம் வசியத் செய்யலைங்கிறது சஹாபாக்கள்ல யார் யார் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்னு அப்பாஸ், ரசூல், அலி ரலியல்லாஹு கூட டீம்ல இருக்காங்க, ரெண்டு டீம்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க. அப்ப அபூபக்கருக்கு வசியத் செஞ்சது உண்மையா இருந்தா யார் சொல்லியிருக்கணும், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிருக்கணும், இல்ல எங்க அப்பாவுக்கு வசியத் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிருக்கணும். அலிக்கு வசியத் செஞ்சதா உண்மையா இருந்தா யார் சொல்லிருக்கணும், இப்னு அப்பாஸ் சொல்லிருக்கணும். அப்ப ரெண்டு டீம்ல இருந்தோம்
ரெண்டு பேருமே பிரச்சனைகள்ல கூட இருந்தாங்க. சிஃபின் யுத்தத்துல, ஜமல் யுத்தத்துல யாரு? ஆயிஷா ஆப்போசிட் டீம், இந்த பக்கம் இப்னு அப்பாஸ் ஆப்போசிட் டீம். ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க, ரசூலா யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படிங்கிறது மொத்தத்துல இது வந்து சரியான ஒரு இது கிடையாது. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, உமர் ரலியல்லாஹு தனக்காக அதை தடுத்தாங்களா? அந்த வசியத்தை எழுதி கொடுத்துருவாங்க, அதனால நாம போஸ்டிங் வந்துடக்கூடாது, கிடையாது. ஏன்னா அபூபக்கரை தேர்வு செஞ்சதே உமர் ரலியல்லாஹு தான். அவருடைய நியத்தை வந்து நாம வந்து என்ன பண்ண முடியாது, குறை காண முடியாது. அபூபக்கரை போய் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர தன்னையுடைய தேர்வை வந்து உமர் ரலியல்லாஹு வந்து பண்ணவே இல்லை. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுக்கு நெருக்கமான நபித்தோழர் யாரு அப்படின்னா அலி ரலியல்லாஹு தான், இல்லையா? அலி ரலியல்லாஹு தான். அந்த உமர் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. பின்னாடி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலையும் வந்து அலி ரலியல்லாஹுக்கு அவ்வளவு வந்து பொறுப்பு வந்து நபி ஸல்லல்லாஹு இவர் கொடுத்திருந்தாங்க, யார்? உமர் ரலியல்லாஹு. அதே மாதிரி தலைமை நீதிபதி பொறுப்பு யார் கொடுத்திருந்தா? யாருக்கு? அலி ரலியல்லாஹுக்கு தான் உமர் ரலியல்லாஹு கொடுத்திருந்தாங்க. அலி ரலியல்லாஹு கோவமா இருந்தாங்கன்னு வச்சுங்க, உமர் வந்து எனக்கு வர வசியத்துக்கு எடுத்து விட்டாரு அப்படின்னா அவர் பக்கத்துல இவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். அதே மாதிரி ஆலோசகர், கூட இருக்கிற ஆலோசகர் யாரு? உமர் ரலியல்லாஹுக்கு அலி ரலியல்லாஹு தான் இருந்தாங்க. அதே மாதிரி கூடவே அரண்மனை அவருடைய அந்த கிலாஃபத்துடைய அந்த தலைமை செயலகத்துல அலி ரலியல்லாஹு எப்பவுமே இருப்பாங்க, வெளியே எங்கேயுமே கவர்னரா அனுப்பவே இல்லை. அதே மாதிரி வெளியூர் எங்கேயாவது போனா, உமர் ரலியல்லாஹு வெளியூர் போனா, அப்போ கலிஃபாவா, ஆக்டிங் கலிஃபாவா, துணை ஜனாதிபதியா யார் நியமிச்சுட்டு போனாங்க? அலி ரலியல்லாஹு நியமிச்சுட்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு மேல கோபமோ இல்ல ஆத்திரமோ இருந்தா நியமிச்சுட்டு போவாங்களா? இப்போ போன இடத்துல உமர் ரலியல்லாஹு மவுத் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, யார் கலிஃபா? இப்போ அலி ரலியல்லாஹு ஆட்டோமேட்டிக்கா கலிஃபா ஆயிடுவார். இவர் மரணிச்சிட்டாருன்னா போருக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா யார் கலிஃபா ஆயிடுவாங்க? உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு கலிஃபா ஆயிடுவாங்க. அப்ப அந்த அடிப்படையிலையும் அலி ரலியல்லாஹு மேல இவங்களுக்கு எந்த ஒரு விரோதமும் கிடையாதுங்கிறது ஒரு தீர்மானமான விஷயம். ஒரு ஷியா ஆலிம் பயான் பண்ணி இருந்திருக்காரு. பயான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சகோதரர் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க வந்து உமர் ரலியல்லாஹு பத்தி இவ்வளவு தவறா பேசுறீங்களே, ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தான் இந்த மேற்கண்ட அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு வெளியூர் போகும்போது அலி தான் நியமிச்சுட்டு போனாங்க, அந்த நேரத்தில் மவுத் வந்திருந்தா யாருக்கு ஆட்சி போயிருக்கும் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாம அலி தான் போயிருக்கணும். அப்போ என்ன பதில் சொல்லுங்கன்னு அப்படியே முழிச்சார். அந்த ஷியா அலிம் வந்து முழிக்கிறார், வேணும்னே வெறுப்பேற்றி விடுறது, இவங்களை பத்தி அவங்க, அவங்கள பத்தி இவங்க அப்படின்னு போது. ஆனா ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா தவறான ஒரு முன்னுதாரணம் தான். அதே மாதிரி தனக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு வசியத்து செய்யறாங்க. அதுல வந்து 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டி வந்து, அந்த அஸ்வத்துல் முபஷரால 4 பேர் மரணம், மீதி இருக்கக்கூடிய 6 பேரை வந்து யாரு? உமர் ரலியல்லாஹு நியமிக்கிறாங்க. அந்த 6 பேர்ல ஃபர்ஸ்ட் பேர் எது? அலி ரலியல்லாஹு தான். இது புகாரில 3700வது ஹதீஸ்ல இது வருது. அப்போ அலி ரலியல்லாஹு வந்து இவங்க வெறுக்கக்கூடியவங்களா இருந்தா, இன்னைக்கு ஷியாக்கள் வந்து ரொம்ப வெறுக்கிறது யாருன்னா உமரை தான் முதல் இடத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஹதீஸ் காரணம். இந்த ஹதீஸ் அவங்களுடைய கிதாபுகள்லயும் இருக்கு, நம்முடைய கிதாபுகள்லயும் இருக்கு. இது உமர் ரலியல்லாஹு கெடுத்து விட்டாரு அப்படிங்கிறது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வே அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த வசியத்து செய்யற எண்ணத்தை கைவிட்டுட்டாங்க. இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாஃபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு முன் ஒரு ஏட்டை எழுதி தருகிறேன்னு கூப்பிட்டாரு. அதன் காரணமாக வழி தவற மாட்டீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அதை தடுத்துட்டாங்க. அப்புறம் பிறகு அல்லாஹ்வின் தூதரும் அதை எழுதும் எண்ணத்தை கைவிட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹும் அந்த எண்ணத்தை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அபூ யாலால 1869 ஹதீஸ்ல இருக்கு. அஹ்மதுல வந்து 14783வது ஹதீஸா இது இருக்கு. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, இது கேட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் 3 நாள் உயிரோடு இருந்தாங்க. இது கடைசி நாள் உயிர் பிரியும் தருணம்லாம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 3 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நல்லா இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு சம்பவத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்க முடியும்? எழுதி தாராளமா கொடுத்திருக்க முடியும். இந்த சம்பவம் கழிச்சு தான் 3 நாள் உயிரோடு இருந்ததா எங்க இருக்கு? புகாரில பாத்தீங்கன்னா 681வது ஹதீஸ்ல இது இருக்கு. இந்த சச்சரவு நடந்த அந்த நாளுக்கு அப்புறம் 3 நாள் ரசூலுல்லாஹ் வந்து உயிரோடு இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியா அந்த மரணிக்கிற நாள் வர்றாங்க இல்லையா, அப்போ வந்து அவர் சொல்றாங்க 3 நாள் கழிச்சு நாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்தோம். அப்ப என்ன அர்த்தம்? 3 நாளைக்கு முன்னாடி அந்த சச்சரவு நடந்திருக்கு, 3 நாள் கழிச்சு நாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சந்தோஷமா மரணம் அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்த மாதிரியே அபூபக்கருடைய தலைமையை மக்களாவே தேர்ந்தெடுத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த நிகழ்வு ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சாங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. யாரும் அதிருப்தி கொள்ளல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க? எழுதியும் வைக்கல. எந்த அளவுக்கு அதுல வந்து சிறப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில ஃபித்னாக்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுவாங்க. ஏன் வந்து அலியை தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, அலியை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாரி இல்ல. அதாவது இந்த கைபருடைய யுத்தத்தின் போது, இந்த தபுக் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹ் வந்து இங்க மதீனாவுடைய பிரதிநிதியா விட்டுட்டு போனாங்க இல்லையா, அதை வச்சு என்ன சொல்லுவாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் இல்லைன்னா அந்த இடத்துல அலின்னு தானே சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷியாக்கள் வந்து ஃபித்னா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் வச்சு முடிவு பண்றதா இருந்தா எல்லா நபி தோழர்களுக்கும் முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி நின்று தொழுதிருக்காங்க. இது வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. அப்ப இதை வச்சு இவரும் வாதிட முடியும். அதே மாதிரி உமரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இவருடைய வாயில அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை வச்சு உமரும் என்ன பண்ண முடியும்? வாதிட முடியும். ஒவ்வொருத்தரும் அபூ உபைதாவை பார்த்து என்ன சொல்றாங்க? இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையாளருங்கிறாங்க. அப்ப நம்பிக்கையாளர் கையில தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அபூ உபைதாவும் என்ன பண்ண முடியும்? வாதிட முடியும். தல்ஹாவை பார்த்து என்ன சொல்றாங்க? பூமியில நடக்கக்கூடிய ஷஹீதை பார்க்கறதா இவரை பார்த்துங்கிறாங்க.
அப்போ அந்த மாதிரி அடிப்படையிலையும் சிறப்பின் அடிப்படையில் இப்படியும் பண்ண முடியும். ஆனா அதை வந்து ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணிக்க முடியுமே தவிர இதை வச்சு கிளியரா டிக்ளேர் பண்ண முடியாது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கரையும் வசியத் செய்யல, அலியையும் வசியத்தை செய்யல, யாரையுமே வசியத் செய்யல, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே நீங்களே மஷூரா பண்ணி தீர்மானம் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சரே தவிர வேற எந்த ஒரு ஹதீஸ் சரியான ஒரு ஹதீஸ் ஷியா கிதாபுல கூட கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதி கொடுத்தா அங்கேயும் சனது பார்க்கப்படுது. நமக்கு அங்க பார்த்து தெரியாதனால நம்ம இப்படிங்கிறோம். அங்கேயும் சனது பார்க்கப்படுது, அங்கேயும் அறிவிப்பாளர் தொடர் அலசப்படுது. எந்த இடத்துலையுமே அலில் எனக்கு வசியத் செஞ்ச ஒரு ஹதீஸ் ஷியாக்களுடைய புத்தகங்கள்ல கூட கிடையாது. இதுதான் வந்து ஃபைனலான ஒரு விஷயமா இது இருக்குது. இது ஒரு முடிஞ்ச இந்த பிரச்சனை முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே கடைசி நாள் இறுதி நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க ரசூலுல்லாஹ் பார்க்கிறது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த வலியின் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்றாங்க. வந்துட்டு கிட்ட வந்த உடனே அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு கூப்பிட்டு கிட்ட வந்து சொல்றாங்க, ஒரு ரகசியம் ஒண்ணு காதுல சொல்றாங்க. இன்னும் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரகசியம் ஒண்ணு சொல்றாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க. அப்பவே கேக்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு கேக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நபியுடைய ரகசியம் நான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மரணத்துக்கு அப்புறம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மரணிச்சதுனால நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து வந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க ஜிப்ரீல் இந்த வருஷம் 2 வாட்டி குர்ஆன் ஓதி காமிச்சாரு, அதை வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன் மவுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்திருக்கிற எனது மவுத்து, எனக்கு வந்திருக்கிற அந்த நோய் கிடையாது, இது மரணம் சொல்றேன், இது மரணம், இன்னும் அப்போ நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அழுத உடனே ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, என் வீட்டாரில் நீ தான் என்னை முதலில் வந்து சந்திக்க போறாய் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கவாசிகளில் பெண்களில் தலைவியா இருக்க உனக்கு ஆசை இல்லையா, சொர்க்கவாசிகள்ல பெண்களுக்கு எல்லாம் தலைமை தாங்கிறதுக்கு உனக்கு ஆசை இல்லையான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு என்ன ஆகி போச்சு, மகிழ்ச்சி ஆகி போச்சுங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய மவுத்து செய்தி சொன்னா நமக்கு சோகம் வரும். இங்க இவங்க மவுத்து செய்தி சொன்னோன்னே என்ன ஆகுது, மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. இது புகாரில 3623 3624 ஹதீஸா இது புகாரில இருக்கு. அதுக்கு அடுத்தது அதாவது இந்த வலி எல்லாம் மரண சக்கராத் வேதனை ஃபுல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப அன்கான்சியஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மருந்து ஒன்று இருக்கு, அது ஒரு மோசமான ஒரு வலி வேதனையா இருக்கும் அந்த மருந்து குடிக்கிறது. அந்த மருந்து எடுத்துட்டு வந்து சஹாபாக்கள் எல்லாருமே ஆயிஷா ரலியல்லாஹு இவங்க எல்லாம் சொல்றாங்க ஊத்துங்க வாயில அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வேண்டாம் மருந்து ஊத்தா, ஏன் வேணாங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தெரியுது மரணம்ட்டு, வாயில ஊத்தாதீங்க மருந்து அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாம் ஆயிஷா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நோயாளி அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க வந்து கேர் பண்ணிக்காதீங்க, நீங்க ஊத்தி விட்டுருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நாக்க மடக்கிறது ரொம்ப வேதனை தரக்கூடிய விதத்துல ஊத்தக்கூடிய மருந்து. அப்ப அதை மறுத்து அது ஒரு குச்சி வச்சு ஊதுவாங்களாமா. அது ஊத்துன உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு நான் தான் ஊத்த வேணாம்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. பேசிட்டு இல்ல நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க நாங்க நினைச்சோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் என் வாயில ஊத்தும் போது இருந்தீங்களோ எல்லார் வாயிலும் இந்த மருந்து ஊத்தணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு லைனா வர வச்சு ஒவ்வொருத்தர் வாயா படிக்க வச்சு அந்த மருந்தை ஊத்துறாங்க. எவ்வளவு கசப்பு இருக்கு பாருங்க அப்படின்ட்டு ஊத்துன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு வர்றேன். அந்த உடனே சொல்றாங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இவங்க வாயிலும் ஊத்துங்க அப்படின்றாங்க. நோன்பு முறிச்சு வாயை ஊத்துறாங்க. அவங்க வந்து விடல, நான் நோம்பாளி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஊத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஊத்தி விடுறாங்க. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா புகாரில 4458, அஹமதுல பாத்தீங்கன்னா 25382 ஹதீஸா இருக்குது. அப்புறம் முஸ்னத் அபூ யஅலால 4936 ஹதீஸா இருக்குது. இந்த கடைசி இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் துடிக்கிறத பார்த்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப வேதனைப்படுறாங்க. என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுவ ஆரம்பிச்சாங்க. அப்போ ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகளே மரண வேதனையில் இருந்து மறுமை நாள் வரைக்கும் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இந்த வேதனை வந்து யாருமே தப்பிக்க முடியாது. கண்டிப்பா மரணத்தின் போது சில உடல்ல வந்து வேதனையை நம்ம அனுபவிச்சு தான் சாவோம். ஷஹீது இந்த போர்ல வெட்டு பரம்பரை உடனே அவன் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. இதுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டார்ச்சரும் கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருந்தா ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல, இது இப்னு மாஜால 1629 ஹதீஸ்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது மரணத்துடைய இது சக்கராத்து. அதே மாதிரி அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நிச்சயமாக மரணத்திற்கு பல துன்பங்கள் உள்ளன, விதவிதமான வலி இருக்கு மரணத்தின் போது. அப்படி சாகும் போது கத்து கொடுத்துட்டு நம்மளுக்கு செத்துருக்கிறாங்க. அதை அனுபவிச்சு மரணத்துடைய அந்த சக்கராத்துடைய வேதனை அனுபவிச்சு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது. அப்பதான் நாம வந்து கொஞ்சம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு அதுல இருந்து விலக பார்ப்போம். இது புகாரில 4449 ஹதீஸா இது புகாரில இருக்குது. அதே மாதிரி கடைசி நாள் வஹி வர்றதும் போறதுமா இருக்கு. இந்த வஹி வரும்போது ரசூலுல்லாஹ் உடம்பு ஒரு மாதிரி ஆகும்ல, அது பாத்தீங்கன்னா வருது போகுது வஹி. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாளில் தான் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையில் வஹி இறங்கியது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வந்துச்சுனாலே பெருசு வஹி எல்லாம், சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம்லாம் வராது. ஆனா மரணிக்கிற அந்த கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துகிட்டே இருக்குது வஹி. அவ்வளவு ஜாஸ்தியா வஹி வந்து அனஸ்லியானு யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர், வீட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு ஆளு. இது வந்து வஹியுடைய அந்த ஒரு பயங்கரமான ஒரு வலி. அதே மாதிரி கடைசி உயிர் பிரியும் தருவாயில பாத்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ்லியானு வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து தொழுகைக்கு வந்து கூப்பிட்டுறது பிலால் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகைக்கு வாங்க அப்படிங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு கொடுத்துட்டீங்களா, போதும், உமது கடமையை நீங்கள் செய்து விட்டீர்கள். தொழுபவர் தொழ விரும்புபவர் தொழுவார், தொழ விரும்ப விட்டு விடுபவர் விட்டுருவாரு.
சொல்லிட்டீங்களா, போதும் போங்க அப்படின்றேன். சொல்லிட்டு நீ போய் அபூபக்கர் தொழுகை நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து சொல்ல வச்சிடறேன். நேரா வந்து பாக்குறாங்க, அபூபக்கர் நின்று தொழுகை நடத்திட்டு இருக்காரு. ரசூலா வந்து டக்குன்னு திரையை வந்து விலக்கி பாக்குறாங்க. திரை விலக்கி பாக்குறாங்க, அபூபக்கர் தொழுதுட்டு இருக்காரு. பின்னாடி மக்கள்லாம் அமைதியா நின்று தொழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரசூலா ரொம்ப மன நிம்மதியாயிருது. இதைத்தான் ரசூலா எதிர்பார்த்தாங்க. மக்கள்லாம் ஒருமித்த கருத்துல அபூபக்கர் கூட இருக்கணும் அப்படிங்கிறது. இதை பார்த்தோன்னே ரசூலுடைய முகம் பிரகாசமாகுது. அதை வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமாக மின்னியது. 3 நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹ் 3 நாளைக்கு அப்புறம் நாங்க பார்த்தோம். அன்னைக்கு தான் சந்தோஷத்தால் தொழுகையை முறிக்கும் நிலை எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. தொழுகையை நாங்க விட்டுட்டு ரசூலுல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கவனம் வந்து எங்களுக்கு வந்து சிதறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, திரை விலக்கணும்னு அபூபக்கர் பார்த்துட்டு அவர் அப்படியே பின்னாடி வாங்குறாரு. பின்னாடி அப்படியே அவர் போறதுக்கு பாக்குறாங்க. வர உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கறாங்க, அங்கேயே இருங்கன்னு சொல்லி திரை இழுத்து விட்டுறாங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாங்க சஹாபாக்கள், அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அவரோட மூஞ்சி நாங்க பார்க்கவே இல்லை, இதுதான் கடைசி மூஞ்சி நாங்க பார்த்தது அப்படிங்கிறாங்க. இது புகாரில 1205வது ஹதீஸ். அப்புறம் 754 முஸ்னத் அஹ்மதுல 13124. இது வந்து கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் வந்து இவங்க பார்த்தது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா என்ன பேசினாங்க, ரசூலுல்லாஹ் கடைசியா என்ன பேசினாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி ஒரு ஹதீஸ் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டா தம்மு செய்யறது யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி விடுவாங்க. ஓதி அவங்களுக்கு வந்து அந்த துஆக்கெல்லாம் கத்து கொடுத்து அவர் மேல ஊதி விட்டு போவாங்க. ஹஜ்ரத்துக்கு போற மாதிரி ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஓதி விட்டுட்டு போவாங்க. அப்ப அந்த துஆவை நான் மனனம் பண்ணி வச்சிருந்தேன். யார், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அது வந்து துஆ வந்து நான் அப்ப அந்த டைம்ல ஓதுறேன். கடைசி நாள் மரணத்தை வச்சு ஓதுறேன். மனிதர்களில் இறைவனே, நோயை குணப்படுத்து, நிவாரணம் உன் கையில் தான் உள்ளது, உன்னை தவிர வேறு யாரும் நிவாரணம் தர முடியாது, அந்த நிவாரணம் நோயில் எதையும் விட்டு வைக்காதுங்கிற அந்த துஆ வந்து ஓதுறாங்க. ஓதுனோடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த கையில ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஓதி, ஆயிஷா ரலியல்லாஹு எப்ப பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கையில தடவி மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து அதுல ஓதி, அந்த கைகளுக்கு ஒரு பாக்கியம் இருக்குல்ல, அதை வச்சு ஓதி, அதை ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து உடம்பு பூரா தடவுவாங்க. அப்ப கையை எடுத்து இப்படி வச்சிருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையை எடுத்துருங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சொல்லி சொல்றாங்க, இது அந்த டைம்ல முடிஞ்சு போச்சு, என்ன இறைவா என்னை மன்னிப்பாயாக, உயர்ந்த துஆ செய்யறாங்க, உயர்ந்த தோழர்கள் நீ சேர்த்துருங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மிஸ்வாக் வச்சிருக்காங்க, வாங்கி இல்லை விலைக்கு கிளீனா போறாங்க. அப்ப அந்த கடைசி வசனம் வர்றாங்க என்னன்னு அப்படின்னா, அல்லாஹ் அருள் புரிந்த இறை தூதர்கள் உண்மையாளர்கள் உயிர் தியாகி இவங்களோட வச்சிரு அப்படிங்கிறாங்க. புகாரில் 4451 5734 ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் வந்து இயற்கை மரணம் கிடையாது, ஷஹீத் அவர். இது பார்த்தீங்கன்னா உம்மு முபஷிரா அப்படிங்கிற அந்த பெண் சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய இந்த நோய் உயிரோடு இருக்கும்போதே கேட்குறாங்க, இந்த நோய் இப்படி இருக்குது, இவ்வளோ பாதிப்படுறீங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க, கைபரில் நான் சாப்பிட்டேன் இல்லையா இந்த விஷம், அந்த விஷம் வந்து வேலை செய்யுது, இதன் காரணமாக என்னுடைய நரம்புகள் துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அது புகாரில் 4428, அபூதாவூதுல 4514. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொல்ல முடியாதுங்கிற தனி மேட்ரு, புரியுங்களா, மனிதர்கள் கொள்றாங்க அப்படின்னு இது கிடையாது. அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு மவுத்து கொடுக்கணும், அதுக்காக ஒரு காரணம் வேணும் இல்லை. அப்போ இருக்கிறதுலே சிறந்த அந்தஸ்து இது மரணத்தில் ஷஹீது, அது வந்து ரசூலுல்லாஹ் கிடைக்கணும் இல்லை. அது இல்லாமல் அவர் முன்னாடியே சொல்றாங்க, என்னுடைய இறைவன் நான் சந்திக்க போறாங்கிறேன். ஏன்னா அல்லாஹ் பார்க்கறதா இருக்கிறதுலே பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ்க்கு மேலே மற்றவனுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ்க்கு மேலே எதுவுமே யாருக்குமே கிடையாது. அந்தஸ்தா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், எந்த ஒரு சொர்க்கத்துடைய ஒரு இன்பமா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்க்கு மேலே எதுவுமே யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவர் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தார்கள் என்று ஒரு முறை சத்தியம் செய்வதை விட 9 முறை நான் சத்தியம் செய்வேன் ரசூலுல்லாஹ் ஷஹீத் ஆனாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி இப்னு மசூத் அறிவிக்கிறாங்க. இது வந்து சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய நபியை ஷஹீதாக ஆக்கி மரணிக்க செய்தான். ரசூலுல்லாஹ் வந்து நார்மல் மரணத்தையே ஒரு காரணம் அதை ஏற்படுத்தி ஷஹீதா ஆக்கி அவருக்கு வந்து மரணிக்க செஞ்சான் அப்படிங்கிற. இது முஸ்னத் அஹ்மதுல 4139 ஹதீஸா இருக்கு. இது நிறைய விஷயம் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பத்தி, போதும் அது வந்து பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இதுல சில சிறப்புகள் மட்டும் இப்ப பார்த்து கன்க்ளூட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹ் வந்து சரி என்னென்ன கிடைக்கும், ரசூலுல்லாஹ் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்லையா, என்ன அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது திருமீதில ஒரு ஹதீஸ் 3410வது ஹதீஸ்ல இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி வந்து பட்டியலிடப்படுது. என்ன அப்படின்னா, பூமியில் இருந்து வெளிப்படுவதில் முதல் மனிதன் நான். பூமி வந்து மறுமையில எழுப்பப்படுறாங்க இல்லையா, பூமியை கிழிச்சுக்கிட்டு வர்ற ஃபர்ஸ்ட் ஆள் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. மக்கள் வர ஆரம்பிக்கும் போது, மக்கள்லாம் கூட்டிட்டு வரும்போது ஆல்ரெடி நாங்க நின்றுட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆளே நான் தான் அங்கே போய் அரிசி கீழே அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருப்பேன்.
மக்கள் யாரும் பேச அனுமதிக்கப்படும் முன் நானே முதலில் பேசுவேன். வாயின்னு திறந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் அதில் பேசுவேன். மக்கள் தடுக்கப்படும் போது நான் சிபாரிசு செய்ய அனுமதிக்கப்படுவேன். மக்கள்லாம் வந்து தடுக்கப்படும் போது நான் மட்டும் சிபாரிசு பண்ணுவேன். மக்கள் எல்லாம் நிராசையுடன், அதாவது நம்பிக்கை இழந்து இருக்கும் போது நான் அப்போது நற்செய்தி கூறுவேன். மறுமையில மக்கள்லாம் மனசு விட்டுருவாங்க, முடிஞ்சதுன்ட்டு. அந்த நேரத்தில் தைரியம் சொல்லுவாங்க ரசூல்லா. அந்நாளில் கண்ணியமான அந்த கொடி என் கையில் இருக்கும். ரிவாவுல் ஹம்துங்கிற அந்த கொடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கும். சொர்க்கத்தின் சாவிகள் என் கையில் தான் இருக்கும். சொர்க்கத்துடைய சாவிகள் தான் ரசூல்லா கையில் அல்லாஹ் கொடுத்து வச்சிருப்பான். ஆதமுடைய மக்களில் நானே அல்லாஹ்விடம் அதிகம் மதிக்கப்படுபவனாக இருப்பேன். ஆதமுடைய வம்சத்திலே நான் தான் அதிகம் மதிப்பா இருக்கும் அல்லாஹ்விடத்துல. எனக்கு முன்னும் பின்னும் 1000 பணியாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் முத்து போல் இருப்பார்கள். சுத்தி 1000 கணக்கில் வேறக்காரர்கள் இருப்பாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த அளவுக்கு மஹஷர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பை வந்து கொடுத்துருக்கான். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, பைஹக்கில அந்த தலாயிலுல் குர்ஆன் இருக்கு. அல்லாஹ் ஒரு சேரை கொடுத்து வச்சிருப்பான் ரசூலுல்லாஹ். மக்கள் நின்றுட்டு இருப்பாங்களா, சேரை போட்டு உட்கார வச்சிருப்பான். ஒரு குர்சி கொடுத்து ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் உட்கார வச்சிருப்பான். எவ்வளவு பெரிய கண்ணியம் நினைச்சு பாருங்க. அரிசி மட்டும் தான் இருக்குவாங்க, அல்லாஹ் வந்து சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. வேற யாரும் அங்க உட்காரதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு ட்ரெஸ் கொடுத்தா பெரிய விஷயம், ட்ரெஸ்ஸும் நிழல் கிடைச்சிச்சுன்னா பெரிய விஷயம். அல்லாஹ் வந்து சேரை போட்டு ரசூலுல்லாஹ் உட்கார வச்சிருப்பான். அப்ப இன்னொரு ஹதீஸ்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. இது வந்து ஹாக்கிம்ல 546வது பக்கத்துல 4வது வால்யூம்ல இந்த ஹதீஸ் இருக்கு. ஆதமுடைய மக்களில் 5 பேர் தலைவர்கள். ஆதமுடைய மக்கள்ல எத்தனை பேர் தலைவர்? 5 பேர் தலைவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2, மூசா அலைஹிஸ்ஸலாம் 3, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4, ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தலைவர்கள். இதே 5 பேர் பாருங்க குர்ஆன்ல இந்த சூறால வரும். ஒரு சூறா நம்பர் ஞாபகம் இல்லை, மொத்தத்தில் அது 41ல வரும்னு நினைக்கிறேன். 42, 13 அதுல பாத்தீங்கன்னா இதே சீக்வன்ஸ் வரும். நூஹ் நபி இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்ராஹிமுக்கு ஒரு ஷரியத்தை கொடுத்தோம், அப்புறம் மூசா வழித்தோன்றலாக்கணும், அப்புறம் ஈசா வந்தோம், அப்புறம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதே சீக்வன்ஸ் வந்து அந்த ஆயத்திலையும் வந்து அல்லாஹ் குறிச்சிட்டு இருப்பான். அப்ப இந்த 5 தலைவர்கள் பின்னாடி ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்கு. இது தனி மேட்டர். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, இப்ராஹிம் நபிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, மூசா நபிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ஈசா நபிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கும் பெரிய வரலாறு இருக்கு. இவங்க 5 பேர் மட்டும் தனி. இது ஒண்ணு. அப்புறம் பைஹக்கி இமாம் வந்து ஒரு குறிப்புகள் வந்து கொடுக்குறாங்க. சில சிறப்புகள் வந்து ஒரு பட்டியல் போடுறாங்க. அதுல ஒரு 8 விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஜின்களுக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் என்னது ரசூல். ஜின்னுல எல்லாருக்குமே ரசூலா தான். மனிதர்கள் எல்லாருக்குமே இறை தூதர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஆன பின் அனைத்து ரசூல்களும் ரத்து செய்யப்பட்டு அனைத்து நபிமார்களும் ரத்து செய்யப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருடைய பதவி என்ன ஆயிடுச்சு? டீப்ரமோட் ஆயிடுச்சு. எல்லா புக்கும் என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த புக்குகளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனி இஸ்ராயீலுக்கு வேதம் தனியாக வச்சிருப்போம். ஆனால் ரசூலா வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களும் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. எல்லா இறை தூதர்களும் பின்பற்றுவது என்ன ஆயிடுச்சு? தடை செய்யப்பட்டுருச்சு. இனி ரசூலா மட்டும்தான் பின்பற்றப்படணுங்கிற அந்த அந்தஸ்து அல்லாஹ் வந்து இவருக்கு கொடுத்திருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் இவருடைய தூய்மையான வாழ்க்கையின் மீது தான் சத்தியம் செய்து அல்லாஹ் வந்து ரசூலா மேல சத்தியம் பண்ணியிருக்கான். எப்படி வந்து வானத்தின் மீது சத்தியமாக அந்த மாதிரி இருக்கோ, அல்லாஹ் வந்து ரசூலா மேல சத்தியம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி ஒரு நபிக்கு வஹி எப்படி வரும்? வானத்திலிருந்து மலக்குகள் வருவாங்க, வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து மலக்குகள் வந்து இங்க வந்து பேசிட்டு போவாங்க. பூமியிலிருந்து ஒருத்தர் போய் அவங்க இடத்துல உட்காந்து பேசுவாங்களா? ரசூல்லா மட்டும்தான் பேசிருக்காங்க. இது ஒரு பயங்கரமான சிறப்பு. இந்த மேராஜுடைய சம்பவத்துல அவங்க ஸ்பாட்டுக்கு போய் பூமியில் இருக்கிற ஒருத்தர் போய் வானத்துல போய் செய்தி சொல்றது, இந்த உல்டா விஷயம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. இது வேற யாருக்கும் இந்த சம்பவம் வந்து நடக்கல. அதே மாதிரி அவங்க இடத்துல போய் அவங்க வடிவத்திலே அவங்கள பாக்குறது, இது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதே மாதிரி சொர்க்கம் நரகம் எல்லாமே என்னது செய்தியா அறிவிக்கப்படும். அதை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ரசூலா மட்டும்தான் கண்ணில் பார்த்து பிரச்சாரம் பண்றாங்க. சொர்க்கம் நரகம் எல்லாத்தையுமே, அதுவும் அதோட ஸ்பாட்டுக்கே போய் இங்க கொண்டு வந்து காமிக்கப்படுறது வேற, இங்க கண்ணில் காட்டப்படுறதுங்கிறது வேற. அந்த ஸ்பாட்டுக்கே போய் சொர்க்கம்னா இது உள்ள பூந்து பார்த்துட்டு அதை வந்து கண், அதாவது ரசூலோட அறிவு எப்படி இருக்கு சொர்க்கத்தை பத்தி பேசும்போது, ஒரு நேர்ல பார்த்தா எப்படி பேசுவோமோ அப்படி தெல்ல தெளிவா இருக்கும். வஹி அடிப்படையில் இருக்கிறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அந்த முன்னாடி ஒரு ஹதீஸ் நான் சொன்னேன்ல, ஏன்னா செய்தி என்பது கேட்பது என்பது பார்ப்பதை போன்ற அல்ல. ரசூலாவே சொல்றாங்க, கேட்கறதும் பார்க்கறதும் சமம் கிடையாது, பார்க்கறது கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுடைய அறிவு எப்படிப்பட்டது? வெறும் கேள்விப்பட்ட அறிவு இல்ல, டைரக்டா போய் பார்த்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஆட்சினா அவங்க பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்து அல்லாஹ் வந்து இவங்களுக்கு கொடுத்திருக்கான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மட்டும்தான் வானவர்கள் போர்ல கலந்துட்டு இருக்காங்க. வானவர்கள் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் கலந்துருக்காங்க. அதே மாதிரி மகாமே மஹமூதாங்கிறது இது மிகப்பெரிய ஒரு இடம். உம்முடைய இறைவன் உம்மை மகாமே மஹமூதாவில் சேர்ப்பான். 1779ல அல்லாஹ் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு பொசிஷன் கொடுத்துட்டான். இது எல்லா நபிமார்களுக்கும் மேல இந்த ஒரு பொசிஷன் வந்து அல்லாஹ் கொடுத்துட்டான். அதே மாதிரி எந்த இறை தூதரையும் என்ன அல்லாஹ் பாத்தீங்கன்னா பேர் சொல்லியே கூப்பிடுவான். மூசாவே அப்படின்னு கூப்பிடுவான், போயிட்டு இருப்பாரு, நிறுத்திருப்பாங்க. அவரை கூப்பிடுவோம், என்னன்னு பாப்பா, நான் தான் உன்னுடைய இறைவன் வர்றேன் அப்படின்னு. இப்ராஹிமே அப்படிமா அல்லாஹ் எல்லாமே பேசியிருப்பான். ஈசாவேன்னு பேசியிருப்பான். ஆனா ரசூலுல்லாஹ் முஹம்மதேன்னு குர்ஆன்ல எங்கேயுமே பேச, தான் மட்டும் பேசல, எவனும் பேசக்கூடாதுன்னுட்டான். யார? ரசூலுல்லாஹ். இது 24, 63ல அல்லாஹ் சொல்றான், மனிதர்களில் உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல் என்னுடைய தூதர் நம்முடைய தூதரை நீங்கள் அழைக்காதீர்கள் அப்படின்னு.
இது வேற யாருக்குமே அல்லாஹ் வந்து இந்த சிறப்பு வந்து கொடுக்கல. நீங்க ஹதீஸ்கள்ல கூட பார்க்கலாம். இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போவாங்களா இப்ராஹிம் நபி, அப்ப கூட கேட்பாங்க இப்ராஹிமே எங்கே செல்ற அப்படிமா. இப்ராஹிம் நபியை பேர் சொல்லி கூப்பிடுறதால அலோவ் பண்ணிக்கிறான். இங்க குர்ஆன்லயே எடுத்தீங்கன்னா முகமதேங்கிறது கிடையாது. ஆனா மூணு பப்ளிகேஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா முகமதே அத்தனை இருக்கும். மூணு பப்ளிகேஷன் ஒன்னு நபியேன்னு இருக்கும். நபியேன்னு மட்டும்தான் அல்லாஹ் கண்ணி அந்த மாதிரி அந்த பதவியை சொல்லி தான் அல்லாஹ் கூப்பிடுவானே தவிர பேரை சொல்லி அல்லாஹ் வந்து ரசூலாவை கூப்பிட்டதே கிடையாது குர்ஆன்ல. அதே மாதிரி யாரையுமே கூப்பிட வைக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்தஸ்து வந்து ரொம்ப சிறப்பானது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸ்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த தேர்வின் போது நடந்த விஷயங்கள் அது எல்லாமே நம்ம தனியாக பார்ப்போம். வாக்கில் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை 7 நிமிஷம் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாவது மகாமின் மாமூதா, மகாமின் மாமூதுன்னா அது கண்ணியமான ஒரு இடம். அது அதாவது மறுமையில் ஒரு பொசிஷன் இருக்குது. அது ஒரு உயர்ந்த இடம், அது ஒரு ஒளியிலான மேடை அந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த இடத்துல ஒரு கொடி ஒன்று இருக்கும். அந்த கொடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் பரிந்தும் பேச முடியும். பரிந்துரை இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பரிந்துரை அது கீழே, அந்த பரிந்துரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதுதான் மகாமின் மாமூதா. அந்த இல்லை மக்கள் எல்லாரும் சமம் இல்லைங்கிறது இதில் தெரியுது. புரியுங்களா? எதிர்த்தவங்க யாரு அப்படின்னா எல்லாரும் கிடையாது. ஆனால் பெரிய சாதி ஒருத்தர் எதிர்க்கிறது. அது சாதி உபாதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தப்பா, அது தப்பு தான். புரியுங்களா? எதிர்த்தாலும் அது தவறு தான். அது சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் தொழுதுக்கு அப்புறம் இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் அமைதியாகிறாங்க. அதாவது விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சூழ்நிலையை நான் நினைச்சு பாருங்க. என்னதான் தெளிவாக சொன்னாலும் இப்போ நான் சொல்றேன், எல்லாரும் யாரும் இங்கே திரும்பி பார்க்காதீங்க, டமான்னு ஒரு சத்தம், நான் சொன்னது கட்டுப்பட்டு இருப்பீங்க. இத்தனைக்கு தெளிவாக தான் சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு தான் ஒரு ஆள் அங்கே செட் பண்ணி விட்டு அதை தள்ளி விடாம அப்போ டெஸ்ட் பண்ணோம்னா எத்தனை பேர் தருவோம்? ஒரு 4-5 பேர் தருவோம். 4-5 பேர் என்ன பண்ணுவோம்? ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். அது மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் மரணிச்சு 3 நாள் ஒன்றும் பண்ணல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறது திங்கக்கிழமை, அடக்கம் செய்யறது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. அப்போ அந்த அளவுக்கு அவங்க சூழ்நிலை வந்து ரொம்ப டெம்பரா போயிருச்சு. ஒன்றும் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ பெரிய டைம் ஆயிடுச்சு. இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் க்ளூ கொடுத்துட்டு தான் போகிறாங்க. எத்தனை ஹஜ்ஜத்துல் வதாலே சொல்கிறாங்களே, விரைவில் வந்து என்ன வந்து கூப்பிட்றவருக்கு வருவார், நான் அதை அக்செப்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் புரிய வைக்கிறேன். அன்பு, நம்ம வச்சிருக்கிற அன்பு எல்லாம் வந்து கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க உயிரை கொடுத்து நேசிக்கிறதுனா என்னன்னு அவங்க காமிச்சவங்க. அதனால வந்து இப்படி ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் சிந்திக்க தவறிட்டாங்க. அந்த ஆயத்தை கூட வந்து மென்ஷன் பண்ணாங்களே, அது மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்பட்டதுனால தானே தவிர அது இன்ஷா அல்லாஹ் அந்த நேரம் வரும்போது இருக்கிறாங்க. எல்லாரும் பண்ணாது அக்செப்ட் பண்ணாங்க. அன்சாரிகள் மட்டும் தனியாக பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னா இன்னொரு பயமும் இருக்கலாம். என்னன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டு போனாங்க, எனக்கு அப்புறம் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பயம் இருக்குல்ல. ஐயோ நேற்று வரைக்கும் பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹ் இருந்தாலும் செல்ல பிள்ளைங்க அன்சாரிகள், அதுக்கப்புறம் மரியாதை, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் வரவங்க போனவங்கலாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அப்படிங்கும்போது அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த காரணத்தினால இருக்கும். அது நிறைய விஷயம் இருக்குது அதை ஒட்டி. அதை நம்ம அதில் பார்க்கலாம். வேற எதுவும் Allahu